ஆகா, இது என்னத்த இதை பார்க்கணுமா? 1000 கண் வேணுமா இந்த கண் கூட காட்சியை பார்க்குது? இவ்வளோ ஒரு யோகம், என்னையும் மாப்பிள்ளையோட ரவுண்டிங் நான் கொடுத்து வச்சவா. எனக்கு ஒரு மாப்பிள்ளை உண்டு, வேலை வேலை முடிஞ்ச வீடு. என்ன ஒரு நாளங்களும் வெளியில கூட்டிட்டு போகணும்னு தோணுதா? இன்னும் சும்மா தானே வீட்டில் இருக்கணும், கேட்டு பார்த்தாலும் சொல்லுவேன். சரி, என்ன செல்லட்டு கேட்டு பார்ப்பேன். வேறுங்க ரொம்ப பிஸியா? என்ன சொல்லு. இன்னும் உங்களை லீவு தானே, நம்மளும் வெளியில போமா? இந்த வெயில்லையா? நான் வரல, நீ அம்மா நான் வெளில நின்றுட்டோம். உங்ககிட்ட கேட்டேன் பாருங்க, என் புத்திய செருப்பால அடிச்சானா. இவன் வெளியில போறேன்னு வீட்டுக்குள்ள போடுறா. ஏய் கங்காளே, என்ன வெளியில போமான்னு கேட்ட? வெளியில போமான்னு கேட்டுட்டு வெளியில போகாம வீட்டுக்குள்ள போறேன். நான் வெளியில போமான்னு கேட்டது வெயில்ல நிக்கல. என்ன வெளியில கூட்டிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன எங்க வெளியில கூட்டிட்டு போயிருந்தீங்களா? அதுவும் சரிதான், நம்ம வெளியில ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. சரி, அப்படின்னா நீ போய் ரெடி ஆகும். நம்ம போய் மரத்தான படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டோம் இல்லை. அப்பா அம்மா கூட ரெடியாக வச்சு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து போனா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ இருக்காது. அவங்கள கூட்டிட்டு போகணுமா? நம்ம 2 பேர் மட்டும் போனா போர் அடிச்சதில்ல ஜியா. அவங்களும் கூட கூட்டிட்டு போய் ஜாலியா இருக்கும். ஓ, என்ன கூட வந்தா மட்டும்தான் போர் அடிச்சா? அவைய கூட வந்தா போர் அடிச்சா? அதுல நான் வரையில, நீங்க எல்லாரும் போயிட்டா இருங்க, ஜாலியா இருக்கா. நான் என்னத்த சொல்லிட்டேன், பள்ளையம் கட்டிட்டு போறேன். என்னத்த மனுஷன் மாதிரி வேலைக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், உறங்கணும், இதுதான வாழ்க்கை. எல்லாம் தலையிடும். சம்பளம் கிடாச்சு. பணம் எந்த வேணுமா? மன எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படும். இன்னும் வேண்டாம், நாளைக்கு வந்தாங்க. இருங்க, என்ன எனக்கு ஒரு 500 ரூபா தருவீங்களா? 500 ரூபாயா? எதுக்கு உனக்கு இப்ப பணம்? கையில 1 ரூபா இல்லை பாருங்க. ஏதாவது சாதனை வாங்கணுமா? என்ன பண்ணியது? உனக்கு ஏதாவது சாதனை வாங்கணும் இல்லை, எங்க அம்மையும் கூட்டிட்டு போ. என்கிட்ட இப்ப பணம் ஒன்றும் இல்லை. நான் இருந்த பைசா இல்லை, அவள்கிட்ட கொடுத்தாச்சு. அவன்கிட்ட சொன்னியே? அவன்கிட்ட இன்னும் செல்லல, இன்னும் இதான் செல்லலாம். அவன்கிட்ட இல்லை, முதல்ல சொல்லணும். அவன் இல்லை பணம் தர்றது. என்னது சீரியஸாக டிஸ்கஸ் நடந்துட்டு போல இருக்கு. இல்லை மன, தங்கச்சி அம்மாவுக்கு பிறந்த நாள் இல்லை, நம்ம நகை ஒன்று வாங்கண்டாமா? இது என்னப்பா கேள்வி? அதான் அம்மா கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் இல்லை, நீங்கள் 2 வாங்கிட்டாரு. அவள்கிட்ட அவனே மடிகார் இருக்கு. என்னத்த இது? சும்மா இல்ல மோனே, நீ வர இல்லையா? அதை நீங்க 2 ரூபா போய் வாங்கி கொடுங்க. நான் ஒரு நிமிஷம் பாரம். என்ன எங்க வா? இவனை தலையை கொஞ்சமாவது வழி உண்டா? அப்பா அம்மா இருக்கு, அதுக்கடல் நீ பக்கத்துல வந்துருக்கிய. அவங்க இப்ப என்ன நினைப்பினாங்க? இதுல இப்ப நினைச்சது என்ன இருந்தா? அவங்க பெண்டாட்டி தானே, வேற யாரும் இல்ல. இல்ல இங்க பாரு, மாப்பிள்ளை பெண்டாட்டி பெட்ரூம் உள்ள நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஓ, அப்படி ஆக இல்ல. பெட்ரூம் உள்ள வந்தா மட்டும்தான் பெண்டாட்டி, வெளியில வந்தாச்சு தங்கச்சி முறை இல்ல. கொஞ்சம் வாய மூடு. உனக்கு கொஞ்சம் ஓவரா தான் போகுது பாத்தீங்க. அடுத்தவங்க முன்னாடி கொஞ்சம் அடக்க உடக்கம் இருக்கு படிட்டு. இப்ப அவங்க முன்னாடி வந்திருந்தா அவங்க இப்ப என்னத்துல நினைச்சிட்டு இருந்தாரு தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்துல வந்திருந்ததா? ஏன்னா பக்கத்துல வந்து இருக்கவள உரிமை கூட இல்லையா? சரி, பக்கத்துல வந்திருந்தா தப்புன்னா சாரு. என்ன ஜனதுக்கு தலையில யாராதா? இது பைத்தியமா இல்ல பைத்தியம் நடிச்சதா? ஆமா ஆமா, அப்படின்னு அவங்கள ஞாபகம் உண்டு இல்ல? இல்ல இல்ல, இதுவரை ஒன்றும் சொல்லலையே. ஏதோ ஐடியா பண்ணி வச்சிருக்குண்ணா, ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருப்பேன். சரி, நான் புறவை கூப்பிடியேண்ணா. ஜேருங்க. என்ன எங்க போறியா? நான் வேலைக்கு போறேன். ஏன் கேட்க? விளையாடாதுங்க. என்னால நீ பிறக்க முடியாது. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸா? என்ன இளவடுக்கு சர்ப்ரைஸ்? நீ கால் தேர்ந்த மனுஷன் எரிச்சல உண்டாக்கிட்டு இருக்காத. போன என்ன சீக்கிரமா? என்ன என்னது அம்மா? எதுக்கு? உங்க கல்யாண நாள் இல்ல, கோயிலுக்கு போகணும். சீக்கிரமா. ஓ,
நம்ம கல்யாண நாளா? எனக்கு ஞாபகமே இல்லை. நீ அது ஒரு வார்த்தை சொன்னிய. சரி, நான் இப்போ சாயந்தரம் வரும்போது கேட்க வாங்கிட்டு வா. சரி, நான் கிளம்பி என்ன. ஒரு நிமிஷம் நிப்பியலா, இப்ப வரேன். இவ உள்ள அங்க போய் என்ன செய்துட்டு இருக்கியா? உடனே வேலையை நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வருவியா? கல்யாண நாள் நல்வாழ்த்துக்கள். ஏய் கங்காளை, இது என்னத்த இது? உப்பம் இல்லை, புளியும் இல்லை, இது என்ன தேவைச்சு உறகிச்சதுயா? நாக்கி விட நான் தானே தின்னாது. ஆமா ஆமா, போடு போடு. அவிச்சு பிறக்கி உப்பு பாக்கியது எல்லாம் அங்கே அடுக்கலையில் வச்சு இங்கே தின்னுட்டு இருக்கிறத வச்சா உப்பும் புளியம் பாக்கியது. என் தலையெழுத்து ஒன்னொன்று முடியறதில்லை. என்ன அவங்க அம்மா எடுத்துட வேண்டியதானே? அவங்க ஒழுங்கு அவிச்சு பிறக்க வச்சுட்டு போயிருமா? இது யாரு காய்ச்சி விட்டு அவிச்சு பிறக்க வச்ச? ஏன் மோன சாப்பாடு நல்லா இல்லையா? இது என்ன தம்மா சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்களும் அது இது அவள்கிட்ட ஒன்று பார்த்து சொல்லி எடுத்து கொடுக்க கூடாத? ஒழுங்கா பார்த்து சமையல் பண்ணுக்கு. இது அவள் ஏதோ அந்த நாய்க்கு அவிச்சு வச்ச அவிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் அவன் சமையல் பண்ண இல்லை மோனு, நான் தான் பண்ணேன். அவளை ஒன்றும் சொல்லாத. ஓ, நீங்க தான் சமையல் பண்ணீங்களா? இப்படியே வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு? இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை உம்மும் காலிப்பல் நிக்க. என் தலை எழுத்து. அவங்க போயிட்டாங்களா? தலைக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? ஏன் அப்படி கேக்குதியா? என்ன பார்க்க ஒரு ஆளந்த நீ அதுக்கு எல்லாத்தையும் ஏன்னு வாய் முடிச்சு பார்த்துட்டு நிக்க. உனக்கார வேலை ஒண்ணா இல்லையா? அம்மா வந்து பார்த்துட்டு போச்சு. நான் பாத்தியா என்ன என்னத்தெல்லாம் செல்ல போறேன் வாயிலைக்க மொத்தம் நான் கேட்க வேண்டியவர். என்ன தலை எழுத்து. இல்ல, நான் தெரியாம தான் கேட்க. உங்க பிரச்சனை என்ன? உங்களை பார்க்க யாரு வந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து வெளில இறங்கப்படாது. உங்க பக்கத்துல வந்து இருக்கப்படாது, வாதம் வந்து பேசிடப்படாது, அதை செய்யப்படாது, இதை செய்யப்படாது. இது என்னத்த? உண்மையில நீங்க இப்ப யாரு நூற்றாண்டுல ஜீவிச்சிடியா? நிறுத்திட்டு வாய முழட்டி பல்ல உடச்சு கூட பாத்தீங்க. என்ன அவனுக்கு உள்ள பள்ளியை கடிச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு காரியம் புரிஞ்சுது பாருங்க. உங்களுக்கு பெண்டாட்டி இல்ல தேவை, உங்களுக்கு உங்க அம்மைக்கும் சொல்லி அதை கேட்டு தலையாட்ட ஒரு பொம்மை தான் தேவை. நீ என்ன சொல்லியான்னு உனக்கு தெரிஞ்சுதான் சொல்லுதியா? நான் வேற என்ன சொல்ல? ஒரு நாளங்களை என் பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்துருக்குதியலா? என்ன எங்களை அன்பாட்டு ஒரு 4 வார்த்தை பேசி இருக்குதியலா? ஒரு கல்யாண நாள் இல்ல, ஒரு பர்த்டேல இவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு சாரி எங்களை வாங்கி தந்துருக்குதியலா? நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு துணி அலக்கி போட்டிருக்கேன், சமையல் பண்ணி தந்துருக்கேன். ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்குதியலா? மொத்தமாக குறை சொல்லிட்டு தான் இருக்குதியா? நமக்கு இதை நிறுத்திடும். என்னால் முடியலை. உங்களுக்கு உங்கள் வேலை, உங்கள் அப்பா அம்மா மட்டம் போது எனக்கு ஒரு காரியத்தை பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை. நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் எல்லா பெண்ணுங்களும் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வர்றது. நாங்கள் யாருங்க அடிமை இல்லை. எங்களுக்கும் ஆசை கனவு எல்லாம் உண்டு. இனியங்களும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. துணியை வந்து நம்ம வெளில போ.